அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருளால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமும் தினமும் பார்க்கக்கூடிய ராசி பலன்களில் 7வதாக இருப்பது தான் துலா ராசி. சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடியக்கூடிய துலாம் ராசிக்கு உரியதாகவும் பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க, அதிக புத்திசாலியாக இருப்பாங்க, அனைவராலும் கவர்ந்திழுக்கக்கூடிய தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க. நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அழகு, கலை, உணர்ச்சிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகக்கூடியவர்கள். நீதி தேவன் என வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்திறன் உங்களுக்கு திறமை இருந்தாலுமே வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்ஜியம்தான். உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் வருவதால் நீங்கள் தோன்றுவதை பேசக்கூடியவர்கள். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாமல் விழிப்பீங்க. பொறுப்புகளை எப்பொழுதுமே வாழ்க்கை துணையுடன் ஒப்படைத்து விடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இருப்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறக்கூடியவர்கள், பண்டிதர்களுக்கும் ஆலோசனை கூறக்கூடியவர்களாக இருப்பீங்க. பெரும்பாலுமே கூட்டாக தொழில் செய்வதை நீங்கள் விரும்பக்கூடியவர்கள். வாழ்க்கையின் துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் சாமர்த்தியம். 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்து குரு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்களே எதிரி. அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்குது. நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்குது. ஏனெனில் யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது என்ற வைராக்கியம் உங்களிடம் காணப்படலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வருகிறார். சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராகவும் வருவதால் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பர நிறுவனங்கள் போன்று வேலை செய்யக்கூடியவர்கள். எதிலுமே வசீகரமும் கற்பனையும் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்கு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சாதகமான பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். வேலையில் சவால் இருக்கும், சில இடங்களில் வேலையில் கடுமையாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடக்கூடியதால் நல்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படலாம். அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலை, பதிவு உயர்வு, ஊதிய உயர்வு சந்தர்ப்பம் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு மேன்மையாக நடந்து பணவரவு அதிகரிக்கலாம். வியாபாரத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு பாடுபட்டு வேலை செய்ய வேண்டும். கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் புகழடையக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. புதிய முதலீடுகளையும் நம்பிக்கையாக நீங்கள் இருங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். ராகு 5ல் இருப்பதால் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக உறவினர்களுடைய உதவியை நீங்கள் நாடுவீங்க. தொழில் முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் வரவு செலவு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு உண்டு. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு
நல்ல ஒரு மாற்றம் தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படும், தேவையான பணவரவு உண்டு, சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புனித தலங்களுக்கு சென்று வருவீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படலாம். பிள்ளைகளுடைய வழியில் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம், அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைச்சிருக்கு. பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் பாடுபடுவீங்க. அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருகன் வழிபாடு ஒன்றே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்கள் பேசும் வார்த்தை மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலாம். ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் மொழி நிறைந்திருக்கு. நல்ல செய்கைகளில் மட்டுமே புகழை தக்க வைக்க முடியும். உத்தியோகர்கள், அரசு ஊழியர்கள் பொதுமக்களின் கண்டனத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்கலாம். தனியார் ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புங்கள். பொருளாதாரம் தாராளமாக கிடைச்சிருக்கு. இருக்கும் புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்கு. வியாபாரிகள் தங்களுடைய தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலங்களின் ஆதாயமாக கிடைத்த பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல ஒரு செலவுகளை உருவாக்கி தரும். பெண்கள், அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய கை சேமிப்பை குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்துவது புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். தெய்வ காரியங்களில் பங்கெடுக்குமார்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. சமுதாயத்தில் குடும்ப உறவினர்களுடன் தகுந்த புகழ் கிடைக்கக்கூடியதாக. அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கிடக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவாங்க. நண்பர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவி புரிவாங்க. ஆயுள் பலம் உங்களுக்கு பெற்று தந்தை மகன் உறவு சீராக இருக்கு. சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரலாம். பொருளாதார நிலை சீராக இருப்பதால் கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு குறைந்து சேமிப்பு பெருகக்கூடிய வகையில் இருக்குது. விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசி செயல்படுத்துவது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு செய்வது, முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் பச்சரிசி தானம், நெல் போன்றவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவது, காக்கைக்கு சாதம் வைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.